இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதயம் பலவீனமானவங்க தயவு செஞ்சு இந்த கதையை கேட்க வேண்டாம். மனைவியின் காலை பிடித்து கதறினேன், குழந்தைகளுக்காக போகாதே என்று. ஆனால் அவளுக்கு காதலன் தான் பெரிதாக இருந்தான். வாழ்க்கையில் நாம் உயிராக நேசிப்பவர்கள் நம்மை ஒரு குப்பை போல தூக்கி எறிந்தால் எப்படி இருக்கும்? அந்த வழி வார்த்தைகளால் சொல்ல முடியாது அல்லவா? ஆம், அப்படி ஒரு கொடிய வழியை சந்தித்த பலரில் நானும் ஒருவன். நான் உயிராக நேசித்த என் மனைவி என்னை விட ஒரு நல்லவனை கண்டுபிடித்து அவனை கவனித்துக் கொள்ள என் பணத்தையும் எடுத்துக்கொண்டு போன நல்லவள் அவள். 6 வருட நீண்ட காத்திருப்புக்கு பிறகுதான் எங்களுக்கு குழந்தைகள் பிறந்தன. பல வருட பிரார்த்தனைகளும் நேர்த்தி கடன்களும் பலனளிக்க 6 வருடங்கள் ஆனது. இந்த 6 வருடங்களில் பிள்ளைகள் இல்லையே என்ற கவலையை தவிர வேறு எந்த குறையையும் நான் அவளுக்கு வைத்திருக்கவில்லை. ஆனால் என்னுடன் வாழும்போதே அவள் வேறொரு உறவில் இருந்திருக்கிறாள் என்ற உண்மை எனக்கு மிக தாமதமாகத்தான் தெரிந்தது. நாம் நேசிப்பவர்களை கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவுதான் இது. பல வருட காத்திருப்புக்கு பிறகு அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று தெரிந்த நாளில் அவள் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கும் என்று எதிர்பார்த்த எனக்கு ஏதோ ஒன்று தவறாக நடப்பது போல தோன்றியது. சந்தோஷப்பட வேண்டிய அந்த தருணத்தில் அவள் முகத்தில் நான் கண்டது ஒருவித கலக்கத்தை தான். இரவுகளில் தூங்காமல் எதையோ தீவிரமாக யோசித்தாள். கடுமையான மன உளைச்சலில் இருப்பது போல தெரிந்தாள். அதெல்லாம் கர்ப்ப காலத்தின் ஆரம்பத்தில் இயல்பானது என்று நினைத்து நான் அவளை அணைத்து ஆறுதல் சொன்னது இன்றும் என் நினைவில் இருக்கிறது. ஆனால் அதன் உண்மையான காரணத்தை நான் புரிந்து கொண்டது அவள் பிரசவத்திற்கு பிறகுதான். எங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. குழந்தைகளை பெற்றெடுக்கும் ஒரு தாய்க்குரிய பாசமோ அன்போ அவள் காட்டவில்லை. இந்த விஷயம் எனக்கு மிகவும் வேதனை அளித்தது. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க கூட அவள் தயங்கினாள். ஒரு தாயின் அன்பையோ மகிழ்ச்சியையோ நான் அவளிடம் காணவில்லை. மாறாக ஏதோ கடமைக்கு ஒரு வேலையை செய்து முடித்தது போல இருந்தாள். பிரசவத்திற்கு பிறகு வீட்டிற்கு வந்த நாள் முதல் குழந்தைகளை கவனிக்க அவளுக்கு நேரமே இல்லை. எந்நேரமும் போனையே நோண்டி கொண்டிருப்பாள். குழந்தைகள் பசியால் கதறி அழுதாலும் அவளிடம் எந்தவித சலனமும் இருக்காது. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் நான் அவளிடம் இதை பற்றி கேட்டு சற்று கோபப்பட்டேன். ஆனால் அவள் எந்த பதிலையும் சொல்லாமல் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். அடுத்த நாள் காலை ஏதோ சத்தம் கேட்டுதான் நான் எழுந்தேன். அவள் எதையோ அவசரமாக ஒரு பையில் அள்ளி போட்டு கொண்டிருந்தாள். நான் கோபப்பட்டதால் கோபித்து கொண்டு அவள் தாய் வீட்டுக்கு போகிறாள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவள் தன் காதலனுடன் செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தாள் என்பதுதான் எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் எனக்கு பிடித்தவருடன் வாழப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டை விட்டு படியிறங்கும் போது என் குழந்தைகளின் முகம்தான் என் கண்முன் வந்து போனது. அதனால் எனக்கு கோபம் வரவில்லை. மாறாக குழந்தைகள் தாய் இல்லாமல் ஆகிவிடக் கூடாதே என்ற பதைபதைப்பு தான் வந்தது. அதற்காக நான் அவள் காலை பிடித்து தயவு செஞ்சு குழந்தைகளுக்காக அவர்களின் எதிர்காலத்திற்காக போகாதே என்று கெஞ்சினேன். அதற்கு அவள், நான் வரும்போது இவர்களை கொண்டு வரவில்லை, அதனால் இவர்களை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை என்று கூறி என் கைகளை தன் காலால் எட்டி உதைத்துவிட்டு அவள் தன் காதலனுடன் சென்று விட்டாள். என் குழந்தைகளின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு துக்கம் தொண்டையை அடைக்கும். நான் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கினேன். அப்போது ஒருவேளை அவள் இறந்து போயிருந்தால் என்ன செய்திருப்பாய் என்று என் அம்மா கேட்ட ஒரு கேள்வி மீண்டும் வாழ்வதற்கான ஒரு தைரியத்தை எனக்குள் விதைத்தது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் செல்ல குழந்தைகளை நான் நன்றாக பார்த்து கொள்வேன் என்ற வைராகியம் எனக்குள் பிறந்தது. குழந்தைகளை கவனித்துக் கொள்ள என் அம்மா எனக்கு உதவினார். தாய் இல்லாத குறையை நான் என் குழந்தைகளுக்கு ஒருபோதும் காட்டியதில்லை, எந்த குறையும் வைக்கவில்லை. என் குழந்தைகளின் தாய் என் மனதளவில் என்றோ இறந்து விட்டாள். என் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு தன் தாயை ஒரு முறையாவது பார்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர்களே தீர்மானிக்கட்டும். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.